தூத்துக்குடியிலிருந்து அகமது என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, நபிமார்களை நினைவு கூறுவது வணக்கமாகும், வழிமார்களை நினைவு கூறுவது பாவங்களை போக்கும் பரிகாரங்களாகும். ஆதாரம் அல் ஜாமிஉ ஸகீர் போட்டுட்டு இது உண்மையான செய்தியா விளக்கவும் அப்படின்னு கேட்குறார். அதாவது நபிமார்களை நினைக்கிறது இபாதத்து, அவுலியாக்களை நினைக்கிறது பாவங்களுக்கு பரிகாரம், நினைவு கூறுவது அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருப்பதாக போட்டிருக்கிறாங்களே. எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த கபர் வணங்கி கூட்டம் இருக்குல்ல, மௌலிது கூட்டம், இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹதீஸை கொண்டாந்து தான் போடுவாங்க. எப்படி நாங்கள் அப்துல் காதர் ஜிலானி நினைவு கூறுறோம். எதுக்கு நினைவு கூறுறோம்? அது பாவங்களை போக்கிறோம், அவங்கள பற்றி நாங்கள் புகழ்ந்து பாடினோம் என்று சொன்னால், அல்லது புகழ்ந்து பேசினோம் என்று சொன்னால், அவங்கள போய் ஜியாரத்து பண்ணினோம் என்று சொன்னால், அது பாவங்களை போக்குற பரிகாரம்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. நபிமார்களை ஏண்டா மௌலிது ஓதுறீங்கன்னு கேட்டால், நபிமார்களை நினைவு கூற அது ஒரு இபாதத்து, வணக்கம். அப்போ நபிமார்களை பற்றி நினைவு கூறி கொண்டிருந்தால் அது ஒரு வணக்கம். அவுலியாக்களை வழிமார்களை நினைவு கூர்ந்தோம்னு சொன்னால் அது பாவங்களை போக்குற பரிகாரம் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஹதீஸ் இருக்குது, ஜாமிஉ ஸகீர்னு போட்டிருக்கிறீங்க. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா விளைவிக்கிறன்னு, ஹதீஸ் நூல்கள்னு சில நூல்கள் இருக்கிறது. ஒரு நூலே ஹதீஸ் நூல் என்று சொல்வதாக இருந்தால் அது எது ஹதீஸ் நூலாகும் என்று சொன்னால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு இருக்குல்ல, அந்த நூல் ஆசிரியர்கிட்டையா சொல்லியிருப்பாங்க. புகாரி ஒரு ஹதீஸை வெளியிடுறாரு, புகாரிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ புகாரி என்ன செய்வார், அந்த ஹதீஸை போடும்போது எனக்கு எங்கள் உஸ்தாது சொன்னார், எங்கள் உஸ்தாதுக்கு இந்த பேருடைய இந்த உஸ்தாது சொன்னார், அந்த உஸ்தாதுக்கு அவருடைய இந்த உஸ்தாது சொன்னார், அந்த உஸ்தாதுக்கு அவருடைய இன்னொரு உஸ்தாது சொன்னார், அவருக்கு அபூ ஹுரைராங்கிற நபித்தோழர் சொன்னார், அந்த நபித்தோழர் ரசூலாட்ட கேட்டார். இப்படித்தான் எல்லா ஹதீஸையும் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறதா இருந்தால் அந்த செய்தியை மட்டும் பதிவு செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு நம்ம மொழிபெயர்ப்பில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறிப்பிட மாட்டாங்க. கிதாபுகளில் புகாரின்னு பார்த்திங்கன்னா அதில் அரபியில் உழவு இருக்கும், மொழிபெயர்க்கும் போது அறிவிப்பார் அபூ ஹுரைரா மட்டும் போட்டு விட்டுருப்பாங்க. அபூ ஹுரைரா எப்படி புகார்கிட்ட சொல்லுவார்? அபூ ஹுரைரா ஒரு ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் புகார்கிட்ட சொல்லுவார், புகாரி நோட் பண்ணிக்கிறார். அப்போ அந்த பெயர்களோடு தான் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் தனித்தனி அறிவிப்பாளர்கள் பெயர்கள் இருக்கும். அப்படி பதிவு பண்ண நூல்களுக்கு பேர் தான் ஹதீஸ் நூல்கள். சரியா? ஹதீஸ் நூல்கள்னால் என்ன இருக்குன்னு, எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், இவருக்கு இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார்னு அவருக்கு புகாரிக்கு சொன்னார் என்று முடியணும். இப்படி உள்ள இதான் ஹதீஸ் நூல் என்று பேர். இந்த மாதிரி இல்லாமல் சுட்டு எழுதுவாங்க, சுட்டு எழுதுவாங்க சில பேர். அதை ஹதீஸ் நூல் நம்ம தப்பாக வழங்கிட்டு இருக்கிறோம். ஹதீஸ் நூலாக என்னது? மிஸ்காத்துங்கிறது இப்படி ஏதாவது அறிவிப்பாளர் இருக்குமா? மிஸ்காத்துங்கிறவர் ஹதீஸ் நூல் எழுதினது, அவர் ஹதீஸ் ஆய்வாளரும் கிடையாது. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், புகாரிலேருந்து அதை சேர்த்து போட்டுக்குருவார், புகாரின்னு போட்டுக்குவார், அறிவிப்பாளர்லாம் போட மாட்டார். முஸ்லீமில், திருமதியில், அபூதாவுது கிதாபோட பார்த்தேன் இவருக்கு தேவையான தலைப்பில் ஹதீஸை எடுத்து போடுவார். இந்த ஹதீஸ் நூல்களில் எந்த ஒன்றுக்குமே அறிவிப்பாளர்லாம் இருக்காது. அதுக்கு திருமதின்னு போட்டு விட்டுப்பார், அவ்வளோதான். அந்த திருமதியில் உள்ள அறிவிப்பாளர் திருமதியில் போய் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ரியாலு சாலிஹீன், மிஸ்காத்து, இப்போ நீங்கள் ஆதாரமாக காட்டுற ஜாமிஉ ஸகீர், இந்த நூல்கள் எல்லாம் ஹதீஸ் நூல் கிடையாது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஆதாரம் காட்டுறா இருந்தால் ஜாமிஉ ஸகீர் என்று நீங்கள் ஆதாரம் காட்டக்கூடாதுன்னு ஹதீஸ் நூலா? அவர் நேரடியாக ஹதீஸை தொகுத்தவரா, அறிவிப்பாளர் வரிசையோடு அந்த செய்தியை சொன்னவரா, சுட்டவரா? வேறு நூல்லேருந்து சுட்டு எழுதக்கூடிய ஆள். இவங்க ஆதாரமே என்ன செய்கிறாங்க, ஜாமிஉ ஸகீர்னு சொல்லி கொண்டாந்து போட்டுடுறாங்க. இவர் ஹதீஸை தொகுத்த ஆள் கிடையாது. அப்போ இவர் எங்கேருந்து இதை எடுத்திருக்காரு? அந்த ஜாமிஉ ஸகீரில் குறிப்பிடுறாரு, தைலமின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ஹதீஸ் கலையுடைய ஹதீஸ் நூல், அவர் ஹதீஸை பதிவு செஞ்ச ஹதீஸ் கலை அறிஞர். அவர் முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்று ஒரு புக் எழுதியிருக்கிறார். அது ஒரு ஹதீஸ் நூல். அந்த ஹதீஸ் நூலில் எடுத்தேன் என்று தான் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜாமிஉ ஸகீரில் என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால், முஆத் அறிவித்ததாக ஃபேரேன்னு போட்டிருப்பாங்க, ஃபிர்தௌஸ்ன்னு காட்டுறதுக்காக வேண்டி. இது முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் உள்ளது, அங்கேருந்து நான் சுட்டது, அங்கேருந்து காப்பி அடித்ததுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஜாமிஉ ஸகீரில் இருக்குன்றவனை நீங்கள் எடுத்து பயன் பண்ணிடக்கூடாது. ஜாமிஉ ஸகீர் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாரு? முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் இருக்குதுன்னு சொல்கிறார்.
நீங்கள் இதை பற்றி மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் என்ன அறிவிப்பாளரை போட்டிருக்கிறாரு அங்கே தானே இவர் காப்பி பண்ணுறாரு. காப்பி பண்ணும்போது செய்தியை காப்பி பண்ணிடுறாரு, அறிவிப்பாளரை வந்து மறைச்சிடுறாரு, அறிவிப்பாளரை கட் பண்ணி கொண்டாந்து போட்டிருக்கிறார். அப்போ இந்த முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் வரக்கூடிய செய்தி என்ன வருதுன்னு கேட்டால் அதில் வந்து முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறாரா, அதில் இப்னுல் அஷாத் என்று ஒருத்தர் வந்து அறிவிக்கிறார். அதாவது அபு அலி இப்னுல் அஷாத்ன்னு அவருடைய பேர். அப்போ அந்த அந்த இப்னுல் அஷாதை பற்றி சுயூத்தி என்று ஒரு அறிஞர் இருக்கார். அவர் தான் நீங்கள் சொன்ன இந்த நூலுக்கு ஆசிரியர். எந்த நூலுக்கு? அந்த ஜாமிஉ ஸகீர்னு சொல்கிறீங்கல்ல, இந்த ஜாமிஉ ஸகீரில் வந்து இவருடைய ஹதீஸை பதிவு பண்ணிட்டார். இதே சுயூத்தி வேற ஒரு நூல் எழுதியிருக்கிறார், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த அறிவிப்பாளரை பற்றி பொய்யர்னு சொல்கிறார். எந்த நூலை எந்த ஆளை பற்றி பொய்யர்னு சொல்லுகிறாரோ வேற ஒரு நூலில் அந்த ஆளுடைய ஹதீஸை கொண்டாந்து ஜாமிஉ ஸகீரில் பதிவு பண்ணியிருக்கிறார். அதனால் இந்த இப்னுல் அஷாத் என்பவர் வந்து எழுதுனது வந்து தப்பு, சுயூத்தி தப்பு பண்ணியிருக்கிறார். சுயூத்தி வந்து இந்த இப்னுல் அஷாத்ங்கிற ஒரு அறிவிப்பாளரை பற்றி என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாருன்னு கேட்டால், இட்டுக்கட்டப்பட்டவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் பாருங்கள். அந்த நூலில் இவரை பற்றி குறிப்பிட்டு இந்த ஆளை அனைவரும் பொய்யர் என்று சொல்லிவிட்டார்கள், துணிஞ்சு பொய் சொல்கிறாள்னு ஒரு ஆளை பற்றி சொல்லிடுறார். அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை கொண்டாந்து இதை தன்னுடைய நூலில் போடுறார், அறிவிப்பாளரை கட் பண்ணிட்டு. முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் வந்து இந்த பொய்யர் தான் வர்றார். அதனால் இது வந்து ஒரு ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி இப்னு அதி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முகமது இப்னுல் அஷாத் இருக்கார்ல, இவரை பற்றி காமில்ங்கிற புக்கில் வந்து இவரை விமர்சிக்கும் பொழுது இவர் அறிவித்த பொய்யான ஹதீஸ் ஒரு பட்டியலை போட்டிருக்கிறார். நிறைய ஹதீஸ்களை போட்டு இது இவர் இட்டுக்கட்டினது உதாரணங்களோடு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பொய்யர்னு இருக்கிறார். அதே மாதிரி வந்து கதபஹு தாரகுத்தினி இமாமும் இவர் பொய்யர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தஹபி என்ன செய்கிறான்னு கேட்டால், இத்தஹமஹு இப்னு அதி ஐபில் வலு இப்னு அதிங்கிற அறிஞர் வந்து இவர் இட்டுக்கட்டுபவர் என்று அவர் சந்தேகப்பட்டிருக்கிறார் என்று தஹபி சொல்கிறார். ஆக இந்த ஹதீஸு ஜாமிஉ ஸகீரில் இருக்கிறது, எந்த அறிவிப்பாளரையும் குறிப்பிடாமல் முஸ்னதுல் ஃபிர்தௌஸில் இருக்குன்னு மட்டும் எடுத்துக்கொண்டாந்து செய்தியை மட்டும் போட்டிருக்கிறார். முஆதுங்கிற சஹாபி பேர் மட்டும்தான் போட்டிருக்கிறார். சஹாபிட்டேருந்து அந்த முஸ்னது ஃபிர்தௌஸ் ஆசிர் தைலமி இருக்கார்ல, அவருக்கு எந்தெந்த அறிவிப்பாளர் வழியாக கிடைச்சதுங்கிற விஷயத்தை தைலமி குறிப்பிட்டிருக்கார் அவருடைய நூலில். அந்த மொத்த விஷயத்தையும் போட்டிருந்தாருன்னு சொன்னால் இந்த முகமது இப்னுல் அஷாத் என்ற ஒரு ஆள் வர்றதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ இவரே அந்தன்னு சொல்லப்போனால் இவரை பற்றி சுயூத்திக்கு இந்த ஹதீஸ் கலை அறிவு நல்ல ஞானம் உள்ள ஒரு ஆள் தான். அவர் ஹதீஸ் கலையில் ஒரு நல்ல விற்பனராக இருந்தார். அவர் வந்து யாரை வந்து இட்டுக்கட்டக்கூடியவர் என்று விமர்சனம் பண்ணி இருக்கிறாரோ அந்த ஆள் இந்த ஹதீஸில் இடம்பெற்றிருக்கும் போது இதை தவிர்த்திருக்கணுமா இல்லையா? அப்போ ஜாமிஉ ஸகீர் என்கிற நூலில் வந்து நல்லது கெட்டது எல்லாம் கலந்து விட்டு அடித்த ஒரு புஸ்தகம், அதை கொண்டு வந்து நீங்கள் ஆதாரமாக காட்டக்கூடாது, சரியா? அதனால் இந்த ஹதீஸ் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர், பொய்யான பல செய்திகளை அறிவித்தவராகிய முகமது இப்னுல் அஷாத் என்பவர் வழியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்னதுல் ஃபிர்தௌஸுங்கிற நூலில். அதைத்தான் எடுத்து இவர் ஜாமிஉ ஸகீரில் போட்டிருக்கிறார். அதனால் வந்து இது பொய்யான செய்தி. அவுலியாக்களை நினைவு கூறுவது பாவத்துக்கு. அவர் முதல்ல அவுலியாண்ட யார் தெரியுமா? நினைவு கூறுவதுன்னா யார் அவுலியாண்டாவில் நெத்தியில் ஒட்டியிருக்கானா? அவுலியாக்களை நினைவு கூறுவது வந்து பாவத்துக்கு பரிகாரம்னா அவுலியாண்ட யார் அங்கே தான் தெரியும் ஆகிரத்தில். நீங்கள் என்னது இப்போ நீங்களாக வந்துக்கிட்டு சட்டி மஸ்தான் பொட்டி மஸ்தான்லாம் அவுலியாம்பிங்க, அவர் அதெல்லாம் இபாதத்தாது. யாரை வேணாலும் அவுலியான்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் போட்டு அவுலியா பட்டம் கொடுக்கறதுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. இது ப்ராக்டிக்கலாகவே சாத்தியப்படாத ஒரு செய்தியாக இருக்குன்ற விளங்கிக் கொள்ளணும்.